மாமாக்கு வெக்கத்தை பாருங்களேன். மாமா கொஞ்சம் அப்படியே இருங்க, போட்டோ எடுத்துக்கிறேன். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, வேணாம். மாமா கொஞ்சம் ஃபேஸ காட்டுங்க. அண்ணா முதல்ல கையை கொடுங்க, கை கொடு. ரோசக்கார அண்ணியோட மனசை நீ இவ்வளவு சீக்கிரம் மாத்துவோம் நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சூப்பர்ரா, உன்னை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குடா. கை கொடு, கை கொடு, கொடு. அசத்திட்டடா அக்கா பையா, கைய கொடு. சூப்பர்யா செல்லம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பெருசா போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு இவர. நம்மள கடுப்பேத்துறதுக்காகவே எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்களா அண்ணி? நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத வெண்ணிலா. அந்த கிழவிங்க இவளை என் அம்மா ரூம்ல படுக்க விடாம ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கோம். வேற வழி இல்லாம தான் அவன் ரூம்க்கு போய் படுத்திருப்பா. மத்தபடி 2 பேரும் ஒன்னா கட்டல் எல்லாம் படுத்திருக்க மாட்டாங்க வெண்ணிலா. அது சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அன்பு புழுகுறாரு. நீ கவலைப்படாத. இல்ல, எனக்கு என்ன பயம்னா, என்ன வெண்ணிலா சொல்ல, ஒருவேளை நிஜமாவே அவ மனசு மாறிடுச்சோ? சான்ஸே இல்ல. அந்த கிழவிங்க தான் ஏதாவது சதி பண்ணி அவளை ரூம்குள்ள தள்ளிருக்கோங்க. நீ டென்ஷன் ஆகாம இரு. அத விடுங்க, டெய்லி அவ ரூம்லயே வந்து படுத்துக்கிறத அவ சொன்னதா சொல்றாரு. அதெல்லாம் சும்மா உன்னை இப்படி கடுப்பேத்துறதுக்கு. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்படி அவ போக மாட்டா. போயிட்டான்னா அட, அவ போறாளா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? விடு. பாரு வரதா, நம்ம இதுக்காகவே ஆமாமா, கண்டிப்பா அவன் ட்ரீட் வைக்கிறேன் இன்னைக்கு. ஆ, ஆ, என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்லையே.